வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து களி செய்யலான்னு இருக்கேன். கேழ்வரகு களி. அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேன். ரெண்டும் செய்கிறது எப்படின்னான்றதை பார்க்கலாம் வாங்க. களி செய்கிறதுக்காக இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் நொய் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. ரெண்டாவது வந்து அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கேழ்வரகு மாவு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது உப்பு மட்டும்தான். இது மட்டும்தான் இதுக்கு. ரெண்டாவது இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஒரு புளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சரி, அதனால் இந்த சட்டியை வச்சுருக்கேன் நான். இதுதான் வாட்டமாக இருக்கும் கடையிறதுக்கு. அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி மொத்தமாக ஊற்றிடுறேங்க இருக்கணுங்க. அப்புறமா தான் நம்ம அதில் அரிசியை போடணும். பாருங்கள், இந்த தண்ணியோடு அப்படியே நீங்கள் இந்த அரிசியை போட்டுருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு கலந்து வச்சுக்கோங்க மாவை, கேழ்வரகு மாவை. நல்லா இதை வந்து இந்த மாதிரி இந்த திக்னஸ்க்கு கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அப்புறம் கூழாயிடாது, களி மாதிரி வராது. அதுக்காக இந்த கட்டிக்கு கொஞ்சம் அப்படியே கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவை வந்து அப்படியே மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடலாம். நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு உடனே இந்த உப்பையும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விடணும். ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி விடுங்க. நல்லா வெந்து ஃபுல்லாக வரும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தான். அதே மாதிரி மிளகாய் வந்து நல்லா 6 மிளகாய் வச்சுருக்கேன். எங்களுக்கு காரம் இது காரமாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்கோங்க. இந்த சின்ன புளி சொன்ன மாதிரி அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் இப்படி கலக்கிட்டு ஊற்றிக்கோங்க. தாளிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடுறேன், பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெடிக்குது. வெடித்த உடனே நல்லா வெடித்த உடனே அந்த உளுத்தம்பருப்புலாம் ரெட் கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா கட்டியாக வருது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இது அப்படியே ஒன்றும் பண்ணக்கூடாது. வெந்துச்சா இல்லையான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நல்லா ஈரக்கை படிச்சுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. நல்லா வச்சு பார்க்குறேங்க, சூடில் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுதான் நல்லா பதம் வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக வச்சுட்டிங்கன்னா நல்லா இறுகிடும். நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். ரெண்டுமே நல்லா வேர்க்கடலை சட்னியும் சூப்பராக வந்துடுச்சு. இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.